விஜய் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலை வந்து விசிட் பண்ணிருக்காரு. நீங்க கருத்தருக்கு ஒரு குத்து, கட்ட கடவுளுக்கு ஒரு குத்து, வந்துட்டு மேரியாத்தாளுக்கு ஒரு குத்து, மாரியாத்தாள் ஒரு குத்துன்னு நீங்க இந்து மதத்துடைய நம்பிக்கையை ஏத்துக்குங்க. முருக வேலோட வந்து அவர் வராரு. அதுதான் சார், இதுக்கு பிறகு அப்ப அவர் நம்புறாரு, மனசுக்குள்ளார அந்த நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்படி இருக்க முடியாது. அதை வந்து கிறிஸ்தவ தன்மை. இன்னைக்கு விஜய் சாருக்கு கிடைச்ச இந்த மரியாதை சாதாரண அந்த முருக கடவுளை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்குதா? இந்த ரோஸ் மில்க்கு கொடுக்கக்கூடிய இஸ்லாமியரும், தண்ணீர் கொடுக்கக்கூடிய மோர் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியரும் திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை ஏன் அனுமதிக்கவில்லை? சார், ஆக்சுவலா அந்த இஷ்யூல வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. உங்களுக்கு தெரியும், விஜய் வந்து திருச்செந்தூர் முருகன் கோயிலை வந்து விசிட் பண்ணிருக்காரு. அது வந்து பிரபலமா பேசப்பட்டுட்டு வருது. ஆனா அதற்கு வந்து பல இந்து அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன் மாற்று மதத்தினர் வந்து இந்து கோயில்கள்ல வந்து வழிபட்டா அது ஒரு நல்ல விஷயம் தானே? நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான திரு விஜய் அவர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருக்கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணதை வந்து இன்றைக்கு காலையில விஸ்வரூபத்தின் போது நிறைய பக்தர்கள் காக்க வைக்கப்பட்டிருக்காங்க, சிரமத்துக்கு உண்டாயிருக்காங்க. கோவில்ல வழிபாடு செய்யக்கூடிய திரு சுதந்திரர்கள் சொல்லக்கூடிய அந்த பூசை மரபினர் அவருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்து, பூர்ண உப்புலாம் கொடுத்து, வேல் கொடுத்து வரவேற்றிருக்கிறாங்க. எங்களுக்கு இதுல வந்து சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. நடிகர் திரு விஜய் அவர்கள் தன்னை வந்து ஜோசப் விஜய்ன்னு சொல்லி ஒரு கிறிஸ்தவராக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டவர். ஒவ்வொருவருக்கும் ஒரு மதத்தினுடைய கடமைகளை செய்வதற்கும் பின்பற்றுவதற்கும் அரசியல் சட்டம் முழு உரிமை கொடுத்திருக்கு, சுதந்திரமும் கொடுத்திருக்குங்க. நான் ஒரு நல்ல இந்துவா இருக்கணும்னா இந்துவா இருங்க, ஒரு கிறிஸ்தவரா இருக்கணும்னா நல்ல கிறிஸ்தவரா இருங்க, நல்ல ஒரு முஸ்லீம்னா முஸ்லீம் மதத்தினுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னு சொல்றேன். திரு நடிகர் ஜோசப் விஜய் அவரோடு நயீம் மூசான்னு சொல்லக்கூடிய அவருடைய பாதுகாவலர், அவரோட இஸ்லாமிய மத நம்பிக்கை கொண்டவர். இப்போ நீங்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தானே, நீங்க ஏன் வரவேற்கல? நான் எதிர்ப்பு, என்னுடைய கண்டனத்தை நான் பதிவு பண்ணிருக்கேன். அந்த திருக்கோவில் நிர்வாகத்திற்கும் என்னுடைய புகாரை இணைய வழியில் நான் தெரிவிச்சிருக்கேன், இமெயில் பண்ணிருக்கேன். இப்ப சில கேள்விகள் நான் திரு விஜயகாருக்கு கேட்க விரும்புறேன். அவர் தன்னை ஜோசப் விஜய்ன்னு சொல்லி கிறிஸ்தவராக ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராக இருக்கணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த மதத்துக்கு உண்மையா இருக்கணும், இயேசுவை வணங்கணும், மரியாதை வாங்கணும். ஆனால் அரசியல் நாடகத்திற்காக தயவு கூர்ந்து யாருமே சொந்த மதத்துக்கு விரோதமாகவும் மற்ற மதத்தவர்களை போல நாங்களும் இருக்கிறோம் சொல்லி நாடகம் போடுவதை நான் எதிர்க்கிறேன் சார். இது வந்து ஒரு மத நல்லிணக்கத்தோட அடையாளமா தானே நம்ம பார்க்கணும். இல்ல, அப்ப அந்த மதம் அனுமதிக்கலையே. இப்போ மத நல்லிணக்கத்துடைய அடையாளம்னு திரு அருண் சாருடைய வார்த்தையை நான் ரொம்ப 200% வரவேற்கிறேன். நான் அல்லலியா சொல்லக்கூடிய ஒரு நபர் அரோகரா சொல்றதா நான் ஆதரிக்கிறேன். அதே தருணத்துல நாங்கள் இந்து சமயத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், தமிழர் மரபில் இருக்கக்கூடிய நாம யாரையும் இந்து கடவுள்களை வணங்காதவர்களை காப்பிர்களோ பாவிகள் சொல்லி எந்த இடத்துலயும் நம்ம வந்து தூஷணையா வெறுப்பூட்ட விதத்துல நாங்க பேசல. நீங்க கர்த்தரை வணங்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் கண்ட கடவுளை வணங்கக்கூடியதை நான் வரவேற்கிறேன். ஆனால் நீங்க இந்து மதத்துடைய நம்பிக்கையை ஏத்துக்குங்க. இப்ப நீங்க ஜோசப் விஜய் சொல்லக்கூடிய ஒரு மனிதர், நான் அவர் மனிதரா சொல்றேன். அவரு ஏத்துக்கிட்டேன்னு சொல்லல, ஏத்துக்கலன்னு சொல்லல. ஏன்னா வந்து முருக வேலோட வந்து அவர் வராரு. அதுதான் சார், இதுக்கு பிறகு அப்ப அவர் நம்புறாரு, மனசுக்குள்ளார அந்த நம்பிக்கை இருக்குன்னு தானே அர்த்தம். இல்ல, அப்படி இருக்க முடியாது. அது வந்து கிறிஸ்தவ தன்மை. திரு உமாசங்கர் ஐஏஎஸ் ஒரு ஹிந்து, ஆனா சலுகையின்படி பட்டியல் மக்களுடைய சலுகையின்படி ஒரு ஐஏஎஸ் இருக்கக்கூடிய மனிதர். ஆனால் வாழ்வியலா தன்னை கிறிஸ்தவராக காண்பித்துக் கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய உமாசங்கர் ஐஏஎஸ் எப்படி ஒரு கிறிஸ்தவரோ அதே போலதான் இது. இவர் கிறிஸ்தவராகவே இருக்கட்டும். நான் கிறிஸ்தவ மதம் பிடிக்கலன்னு சொன்னா இந்த மதத்துக்கு வாங்கன்னு நான் சொல்றேன். நான் சொல்றது அவர் மீது வெறுப்பு எல்லாம் கிடையாதுங்க. இந்து சமய அறநிலையத்தின் சட்டம் என்பது கோவிலுக்குள்ளே இந்து மத நம்பிக்கையாளராக இருப்பவர்கள் தான் வர வேண்டும் ஒழிய மற்றவர்களுக்கு உள்ள அனுமதி இல்லைன்னு சொல்லுது. அப்படி இருக்கும்போது திரு விஜய் அவர்கள் அங்க எழுதி கொடுத்தாரா, எழுதி கொடுக்கலையான்னு சொல்லி திருக்கோயில் நிர்வாகம் சொல்லணும். இப்போ திரு விஜய் உதவியாளர் அவரை நம்ம புஷி ஆனந்த் சார் போறதை நான் வந்து எதிர்க்கல. ஏன்னா அவர் இந்து மத நம்பிக்கையா, அவர் இந்து மதத்துக்கு தான் போவார். ஆனா ஒரு முஸ்லீம் எப்படி போக முடியும்? இன்னைக்கு விஜய் சாருக்கு கிடைச்ச இந்த மரியாதை சாதாரண அந்த முருக கடவுளை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு கிடைக்குதா? இந்த திரு சுதந்திரம் சொல்லக்கூடிய மக்கள், அந்த சாதாரண மக்கள் அனுமதிக்கிறாங்களா? ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக அது எந்த அரசியல் தலைவர்கள் முக்கியமானவங்க வரப்பயுமே இந்த பிரச்சனைகள் இருக்குல்ல. திருச்செந்தூர் முருகன் கோயில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், எத்தனை மணி நேரம் காத்திருந்தாலும் அந்த முருக தரிசனம் கிடைக்கிறது கஷ்டம். அப்படின்றப்ப இப்ப மோடியோ இல்ல ஒரு மிக முக்கியமான அரசியல் தலைவர் யாரு வந்திருந்தாலுமே மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்திருக்கும் தானே? இல்ல, அது முன்னறிவிப்பு வரக்கூடிய ஒரு புரோட்டோகால், அரசு நடைமுறை சார். திரு விஜய் சார் வந்து முன்னறிவிப்பு வரக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு நபரா நான் கேட்கிறேன்.
இல்லையே, அப்படி இல்லையே சார். அவர் கட்சியின் மீது அவர் தொண்டர்கள் வச்சிருக்கிற பற்றெல்லாம் இருக்கட்டும், அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல. இந்த திருச்செந்தூர் முருகன் கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, நான் இந்து மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன் சொன்னா இந்து மத விழாக்களுக்கு ஏதாவது வாழ்த்து சொல்லி இருக்கிறாரா? சரி, இப்ப அரசியல் கட்சி அறிவிச்ச பிறகு எல்லா விதமான பண்டிகைகளுக்கும் விஜய் வந்து வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. பொங்கலுக்கு சொல்லியிருந்தாரு, பண்டிகைகளுக்கு இந்து மத நம்பிக்கைக்கு வாழ்த்து சொல்லல. இப்போ சார் அவர் வந்து இப்ப மாதாவுக்கு போனார் சார், முட்டி போட்டு மண்டி போட்டு நடந்தார் சார். அதே நேரத்துல தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துங்கிற மாதிரி ஒரு மாரியாத்தா வழியே ஒரு திருச்சியில ஒரு கோயில்ல போய் காலில் விழுந்தாரு சார். நான் எது கேட்கிறேன், எந்த மதத்துக்கும் உண்மையா இருக்கு, ஒவ்வொரு நீங்க ஏற்றுக்கொண்ட மதத்திற்கு உண்மையாக இல்லாமல் அரசியல் நாடகத்துக்காக நீங்க வந்து சார். இதுல என்ன ஒரு விஷயம்னா, கிறிஸ்துமஸா இருக்கட்டும் இல்ல நியூ இயரா இருக்கட்டும், பல இந்துக்கள் வந்து சர்ச்சு போவாங்க, அன்றைய இரவு வந்து போயிட்டு சர்ச்சில் போயிட்டு விசிட் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமான விஷயம் தானே. நேற்று வந்து தஞ்சாவூர்ல தேரோட்டம் நடந்திருக்கு. அந்த தேரோட்டத்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து தண்ணீர் கொடுத்துருக்காங்க இந்து பக்தர்களுக்கு. அப்படி ஒரு மத நல்லிணக்கமா இருக்கக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு பிரிவினை பேசுறதுன்றது சரியா இருக்குமா? ஏன்னா விஜயும் பார்த்தோம் அப்படின்னா எலெக்ஷன் அந்த கேம்பெயின் ஸ்டார்ட் பண்றப்ப எங்க திருச்சியில போயிட்டு அந்த மண்டிக்கிட்டு சர்ச்சில் போய் வேண்டிக்கிட்டாரோ அதே அன்னைக்கு அவர் வந்து கோயிலுக்கும் போறாரு, இதுக்கும் மசூதிக்கும் போறாரு. ஸோ எல்லா மதத்தையும் சரிசமமா பார்க்கணுன்ற ஒரு கண்ணோட்டத்தோட தான் அவர் நடந்துக்கிறதா தெரியுது. அப்படி இருக்கவே முடியாது சார். சாருடைய கருத்துல ஒரு முரண்படுறேன் நானு. இப்ப இஸ்லாமியர்கள் அமைதி பூங்காவாக சகோதரத்துவத்தோடு இருக்கக்கூடிய நடைமுறை எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு, நீங்க சார் சொன்னீங்க. ஒரு சில கோவில் விழாக்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க நீர்மோர் கொடுப்பதையும் இந்த ரோஸ் மில்க் கொடுப்பதையும் நாம் பெரிதாக ஆகா இது வந்து தமிழ்நாடு மத நல்லிணக்கத்துடைய மாண்பு அப்படின்னு நம்ம பிரபலப்படுத்துறோங்க. அதே இஸ்லாமிய சகோதரர்கள் நல்ல இஸ்லாமியர்களா இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மதம் சொல்லக்கூடிய கருத்து அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, அங்க இருக்கக்கூடிய தர்கா வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு சொல்லி அந்த மதம் சொல்றது, நான் சொல்லல. இப்ப அந்த ரோஸ் மில்க் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியரும் தண்ணீர் கொடுக்கக்கூடிய மோர் கொடுக்கக்கூடிய இஸ்லாமியரும் திருப்பரங்குன்ற மலை உச்சியிலே தீபம் ஏற்றுவதை ஏன் அனுமதிக்கவில்லை? அனுமதிக்கல, எதிர்ப்பு ஏன் தெரிவிக்கிறாங்க? அவங்களே அமைதியாக இருந்தாலும் இந்த அரசும் அரசு துறை சார்ந்த நிர்வாக அமைப்பும் சார் ஆக்சுவலா அந்த இஷ்யூல வந்து இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. உங்களுக்கு தெரியும் வந்து காவல்துறையினர் தமிழக அரசோட உடனே இது இடர்பாடுகள் இருந்துச்சு, அதுவும் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அதோட முழு தீர்ப்பு இன்னும் வரல. சோ அந்த இஷ்யூ பத்தி நம்ம பேசுறது தவிர்க்கிறது நல்லது. வழக்கு தொடுத்த மனுதாரா நான் சொல்றேன், எங்களுக்கு தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுத்த அரசும் அரசு நிர்வாகமும் அந்த இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு சில மத அடிப்படைவாதிகளும் அதே கேஸ் நடக்கும் போதுதான் சார் அங்க கண்ணத்து மரத்துல போய் தீபம் அந்த கொடிமரம் கட்டினாங்க, சந்திரபூஜை நடத்தினாங்க. அப்ப சட்டமன்றத்துக்கு சமமா இல்ல சார். இந்த சப்ஜெக்ட் நம்ம விட்டுருவோம். விஜய் சார் அவர்கள் சார் ஆனா நீங்க வந்து பேசுறப்ப ஒண்ணு குறிப்பிட்டீங்க, அதாவது விதியே வந்து இந்து அறநிலையத்துறை கீழே வர கோயில்கள்ல மாற்று மதத்துல வந்து வழிபடக்கூடாதுன்னு சொல்லுதா? ஆமாங்க, அது எல்லா கோவில்களையும் போட்டுருக்குங்க. இதே இஷ்யூ வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பழனி திருக்கோயில்ல வந்ததுங்க. இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவங்க வந்து இது கோவில் தானே, நாங்க வந்து இது டூரிஸ்ட் பிளேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மேல சுற்றி பார்க்க வந்தாங்க. வந்துட்டு அங்க வந்த போது நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். அப்ப நீதிமன்ற உத்தரவு, மதுரை நீதிமன்ற கிளையின் உத்தரவு இருக்கு, இந்து அல்லாதவர்கள் உள்ள கோவிலுக்குள்ள போக கூடாது, சாமி கூட போக கூடாதுன்னு உத்தரவு அடிப்படை வச்சு அங்க பேனரை எடுத்த பேனரை திரும்ப கட்ட வச்சோம். நம்ம எங்க பழனி கோவில்ல எல்லா திருக்கோவில்கள்லயும் இருக்குங்க இந்த நடைமுறை. இப்போ நம்ம வந்து இந்து கோவிலுக்கு வருவதை நாங்க எதிர்க்கலைங்க. இந்து கோவிலுக்கு முழு நம்பிக்கையா இருக்கணும், அந்த நம்பிக்கை ஏற்றுக்கொண்டா எல்லாரும் வாங்கன்னு நாங்க சொல்றோம். ஆனா இப்ப தன்னை கிறிஸ்தவராக அறிவித்துக் கொண்ட திரு விஜய் சார் எப்படி ஒரு இந்து நம்பிக்கை சொல்லி கிறிஸ்தவ நம்பிக்கை இல்லைன்னு ஆயிருதுல்ல, அவர் எப்படி முழுமையான கிறிஸ்தவராக இருப்பாரு? நான் திரு விஜய் வந்து முழுமையான கிறிஸ்தவராக இருக்கணும், கர்த்தரை நிச்சயமா செழுமையா நம்புவேன்னு நான் சொல்றேன். இங்க கர்த்தருக்கு ஒரு குத்து, இங்க கந்த கடவுளுக்கு ஒரு குத்து, அப்புறம் வந்துட்டு மேரியாத்தாளுக்கு ஒரு குத்து, மாரியாத்தாள் ஒரு குத்துன்னு இந்த நடிப்பு அரசியல் இருக்கிற மதத்துல வேணாம் நான் சொல்றேன் சார். அவரை நல்ல கிறிஸ்தவராக இருக்கணும்னு சொல்லிதான் நான் அறிவுரை வழங்குறேன் சார்.